டீம் குறிப்பாக வேலை முடிந்து களைப்போடு சிலர் இந்த நாளை கனம் பண்ண வேண்டும், இது கர்த்தருடைய நாள் என்ற அந்த உணர்வோடு கூட வந்திருக்கிறீர்கள். உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். தேவன் தாம் நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு அவருடைய இறை வார்த்தையின் ஊடாக நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு முறை ஆராதனைக்கு பிறகு ஒரு சகோதரியை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஒரு மாதிரி என்னை பார்த்து, ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதாவது ஒருவரை நான் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஹவ் ஆர் யூ அப்படின்று கேட்பது வழக்கம், நலன் விசாரிக்கிறோம். நேற்று ஒருவரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம். மறுநாள் அல்லாவிட்டால் 2 நாளைக்கு பிறகு அதே கேள்வி தான் திரும்ப கேட்குறோம். அதில் எந்த வித தப்பும் இல்லை. ஏன்னா நேற்று சனிக்கிழமை நேற்று நன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்பதை உறுதியாக நாம் சொல்ல முடியாது. நேற்று நன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அதுதான் இயல்பு, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நான் இப்போ என்யூஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக அங்கேருந்து வரேன். ஒருவரை சந்திச்சு 70 வயசு அவருக்கு, மூச்சு திணறல், நேற்று அட்மிட் பண்ணி இப்போ ஐசியூவில் இருக்கிறாரு. அவ்வளோ சீரியஸ் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லா தானே கடவுளை தேடுற ஒரு மனுஷன், உண்மை தான், ஏழை எளிய மக்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு சகோதரர். ஒரு முறை நான் இந்தியாவுக்கு போனப்போ சிங்கப்பூர் டாலரு 1000 அதை அப்படியே மாற்றி என்கிட்ட வந்து கொடுத்தாரு. நீங்கள் என்ன போய் செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஒரு அனாதை விடுதியில் அதை போய் செலவு செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் போய் நல்ல ஆகாரம் போட்டு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு புதிய பேக் அந்த பணத்தை கொண்டு வாங்கி கொடுத்தோம் பெங்களூரில். இதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்ம எல்லாரும் நன்றாக இருக்க விரும்புகிறோம். அதுதான் நம்முடைய ஆவல், அதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பல சமயங்கள் அப்படி நடக்கிறதில்ல. திடீரென்று பல மாற்றங்களுக்கு நாம் ஆளாகிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய வாழ்க்கையை கவனிப்போம். இந்த தலைப்பு அதே வசனத்தில் இருக்குது. அதாவது இன்றையுடைய தலைப்பு 13வது வசனத்தில், நீர் என்னை காண்கின்ற தேவன், யூ ஆர் த காட் ஹூ சீஸ் மீ அப்படின்னு ஆகார் அதை அறிக்கையிடுறாங்க. தேவனை பார்த்து அறிக்கையிடுறாங்க, நான் விசுவாசிக்கின்ற என்னை தேடி வந்த தேவன் என்னை காண்கின்றவர் என்ற அறிக்கையை அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து 3 குறிப்பின் கீழ் தேவ செய்தியை கேட்போம். ஒன்றாவது ஆகாரின் அங்கலாய்ப்பு, அதை முதலாவது கவனிப்போம். ஆகாருடைய அங்கலாய்ப்பு, அதை கவனிப்போம். 2வது தூதரின் துணை, இந்த ஏஞ்சல் அவங்கள சந்திக்கிறத பார்க்குறோம், தூதரின் துணை. 3வது ஆண்டவரின் அனுக்கிரகம். ஆகாரின் அங்கலாய்ப்பு, தூதரின் துணை, 3வது ஆண்டவரின் அனுக்கிரகம். ஆகார் என்பவள் ஒரு அடிமை பெண். ஆபிரகாமுடைய வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டு வந்தால். கொஞ்சம் இந்த பின்னணியை பார்க்கும்போது சாராளுக்கு குழந்தை இல்லை. அவங்களே ஆபிரகாம்கிட்ட வந்து பேசி, இந்த அடிமை பெண்ணோடு நீங்கள் வந்து இணைய வேண்டும், அது தவறு, அப்படி செய்திருக்கக்கூடாது, நீங்கள் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமும் இணைந்து இப்போ கர்ப்பவதியாக அந்த அடிமை பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. ஸோ ஆகார் வந்து
யாருடைய வீட்டில் வாழ்ந்தாங்கன்னா செல்வ சீமானாகிய ஆபிரகாமுடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆபிரகாம் நல்ல மனுஷன். ஆபிரகாம் நல்ல மனுஷன், அதில் நாம் யார் எவருக்கும் மாற்று கருத்து இருக்காது. நிச்சயமாக இந்த அடிமை பெண்ணை நன்றாக கவனித்திருப்பாங்க. அதாவது அடிமை பெண் தான் வீட்டில் இருக்கின்ற பணிகளை செய்ய தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை வந்து செய்திருப்பாள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிச்சயமாக அவளை அன்பாக கவனித்து தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு அவள் சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்புக்கு அவள் வந்து தள்ளப்படுவா என்றதை அவள் நினைத்து பார்த்துருக்க மாட்டாள். அவள் கர்ப்பம் தரித்த பிறகு அந்த இதற்கு முன்னான வசனங்களை பார்க்கும்போது அவள் பெருமை கொண்டு தன்னுடைய நாச்சியாரை பார்த்து கொஞ்சம் பெருமிதமாக வந்து பேசுகிறாள். ஓகே, எனக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கடவுள் இன்னும் குழந்தைய கொடுக்கல, நான் வந்து கர்ப்பம் தரிச்சிட்டேன் அப்படின்னு. அது நிச்சயமாக சாராளுடைய மனதை புண்படுத்தியிருக்கும். சாராள் வந்து தீவிரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, 6வது வசனத்தில் சரியாக அவங்கள வந்து நடத்தலை. ஓகே, 6வது வசனம் என்ன நம்ம வந்து பார்க்குறோன்னா, அப்பொழுது சாராய், ஓகே, சாராயோட பேர் ஒன்று மாற்றலை, சாராள்னு சாராயன். 2வது பகுதி, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால். ஓகே, எவ்வளோ கடினமாக நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, அவளை விட்டு ஓடி போனாள். அந்த அளவுக்கு ஓகே, தாக்கு பிடிக்க முடியல, இந்த வீட்டில் நடக்கலை. வீட்டை விட்டு வெளியேறுவதை, ஓடுவதை பார்க்கிறோம். ஓகே, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் வீட்டை விட்டு ஓடுறா. வேற வழி இல்லை. சகிப்புத்தன்மை அவளுக்கு வந்து இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம். ஆனாலும் அவளை வந்து தாங்க முடியல. இப்போ வேலை இடத்துல கூட உங்களுக்கு வந்து தெரியும், சில சமயத்தில் பெரும்பாலும் ஒரு ஜாப்லேருந்து வேலை இடத்துலேருந்து நம்ம பெரும்பாலும் ரிசைன் பண்ணுறதில்லை. குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, ஏன்னா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே உள்ளூரில் பிறந்தவங்க ஏதோ சொன்னால் கூட டப்புன்னு அவங்க வேலை அடிக்கடி மாறுவாங்க. ஆனால் சில சமயத்தில் நீங்கள் கூட அந்த ஜாப்பை வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஏன்னா மேனேஜர் ஆட்டி அவ்வளோ கடினமாக அந்த ப்ரெஷர் டெக்னிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி துன்புறுத்துறது நம்மளை. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இந்த அடிமை பெண் ஆளாகிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மனுஷனுடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடக்கணும், அதுதான் நம்முடைய விருப்பம், அதில் தப்பு இல்லை. ஆனால் நம்ம விரும்புகின்ற வண்ணமாக நடப்பதெல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. பலவித மாற்றங்கள், பலவித நம்ம எதிர்பாராத சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அது மாதிரி தான் இங்கே இந்த அடிமை பெண் தள்ளப்படுவதை நம்ம வந்து பார்க்குறோம். வீட்டை விட்டு அவள் வெளியேறுவதை நம்ம வந்து பார்க்குறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ஒரு அடிமை பெண்ணு. ஓகே, இந்த குழந்தையை சுமந்து கொண்டு எங்கே அவங்க வந்து போயிருப்பாங்க. ஓகே, இன்னொரு பகுதியில் நம்ம வந்து வாசிக்கிறோம், இந்த அடிமை பெண் வந்து அலைந்து திரிந்தாள், சத்தமிட்டு அழுதாள். அதாவது எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படிப்பட்ட சிரமமான ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த மனுஷி, இந்த அடிமை பெண்ணாகி ஆகார் தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழல், சிரமங்கள் உங்களுக்கும் எனக்கும் வராது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஓகே, யார் எவரும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு ஆளாகலாம், ஊழியக்காரராக கூட இருக்கலாம். கடந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூரில் ஒரு மெத்தடிஸ்ட் சபை பாஸ்டர் பிலிப் எப்ரஹாம்னு, அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், வாலிப வயசுலேருந்து. அவர் ஊழியராக ஆவதற்கு முன்னதாக அவரை தெரியும். அவரும் அவருடைய மனைவியும் நல்ல மனைவி, அதாவது ஊழியத்தில் அவருக்கு வந்து தோள் கொடுத்த ஒரு துணைவியார். 2 பேரும் ஐரோப்பாவுக்கு, ஸ்வீடனுக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்கிறாங்க. வரும்போது, அதாவது ஃப்ளைட்டில் ஸ்வீடன்லேருந்து சிங்கப்பூருக்கு திரும்பும்போது விமானத்திலே அவங்க இறந்துட்டாங்க.
அதாவது கணவனை, இந்த போதகர் கணவன் மனைவி பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஃப்ளைட்டில் மரணம் தழுவிது. எத்தனை மணி நேரம் பக்கத்தில், அதாவது பின்னால் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் வந்து செக் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க அப்படி முடிவு பண்ணியாச்சு. சரி, எங்கே ஃப்ளைட்டு அவங்க இஷ்டத்துக்கு லேண்ட் பண்ண முடியாத, எத்தனை மணி நேரம் அந்த மனைவி பக்கத்தில் அழுது கொண்டே வந்தார் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் அந்த ஃப்ளைட் சிங்கப்பூருக்கு வந்து நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் 2 நாளைக்கு பிறகு அவங்கள அடக்கம் பண்ணாங்க. அவர் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அது பெரிய ஒரு இழப்பு தான் அவருக்கு. ஏன்னா ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸோ நான் அவரை போய் வந்து பார்க்கும்போது நான் ஒன்றுமே பேசலை அவர்கிட்ட. அவரை போய் பார்க்கும்போது அவரை தழுவி தட்டி கொடுத்து ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட நான் வந்து பேசலை. தேம்பி 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 அழுதார். நான் அவரை தழுவி அணைத்து தோள் மேலே கரங்களை போட்டு அதன் பிறகு நான் போய் அமர்ந்துட்டேன். ஸோ ஒரு ஊழியக்காரர் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்குறோம். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, யோபு மாதிரி, யோபு என்ற மனுஷன் கஷ்டப்பட்டது போல் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு மனிதனாக பிறந்த ஒரு ஆண் வந்து ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ரூத்து புத்தகத்தை நவோமி அப்படின்ற ஒரு அம்மாவை பற்றி பார்க்குறோம். அவங்க மாதிரி அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு யாரும் ஆளாகக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம யார் எவராக இருந்தாலும் ரொம்ப பக்தியில் விசுவாசத்தில் மேலோங்கி இருக்கலாம், கடவுளை தேடுகின்றவர்களாக இருக்கலாம். யாருக்கு என்ன பிரச்சனை வரும், எது வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கின்ற பெரிய ஆறுதலை தான் நாம் கவனிக்கவிருக்கிறோம். இந்த ஆகாருடைய அங்கலாய்ப்பு, அவங்களுடைய சிரமம், அவங்களுடைய தவிப்பு, அவங்க கடந்து போன அந்த கசப்பு வேதனையை, அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. இரண்டாவது பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை நம்மை காண்கின்ற தேவன். அதை எல்லா நேரங்களையும் காலங்களையும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்மோடு கூட இருப்பது மிக மிக அவசியம். குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. சில சமயத்தில் தனிமை உங்களை வாட்டலாம். பெற்றோர், சிலருக்கு வந்து மனைவிமார்களை சமீபத்தில் நீங்கள் திருமணம் செய்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுடைய வீடியோ காலில் கூட அப்பான்னு அந்த பிள்ளைக்கு வந்து கூப்பிடும்போது அந்த ஏக்கம், அந்த தவிப்பு, ஐயோ அந்த பிள்ளை அணைக்கலாமே, இங்கேருந்து அணைக்க முடியாது, ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் நம்மை காணுகின்றவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில், எப்படிப்பட்ட ஒரு வேலை நம்ம வந்து செய்தாலும், எப்படிப்பட்ட நம்முடைய பின்புலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் நாம் வேலை செய்தாலும், ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்றவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய வழியில் நாம் பார்க்கும்போது பவுல் இப்படியா சொல்கிறாரு. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அவருடைய செயல்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகின்ற காரியத்தை ரொம்ப அழகாக, பொதுவாக பல காரியத்தை ஒட்டி அவர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்கள், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவருடைய வழிகளை, அவருடைய செயல்பாடுகள் சில சமயத்தில் நம்முடைய ஆச்சரியத்துக்குள் நம்மை ஆளாக்குறது. இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, அடுத்து இந்த தூதனுடைய தூதன் வந்து அந்த ஆகாரோட சம்பாஷிப்பதை நாம் பார்க்கிறோம். ஓகே, 7வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர், verse 7, கர்த்தருடைய தூதனானவர்
அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் உண்மையை சொல்கிறா, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். பிரியமானவர்களே, நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னென்னா, ஒரே ஒரு மனுஷி, ஒரே ஒரு ஆகார், ஒரே ஒரு அடிமை பெண். சமுதாயத்தில் இப்போ சாமானிய பெண்ணு, சாதாரண ஒரு பெண், அதாவது அடிமைக்கு கீழே வேறு என்ன எதுவாக இருக்க முடியும்? வாழ்க்கையில் தரமட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த அடிமை பெண்ணுக்கு, அந்த ஒரே ஒரு ஆகாருக்கு கடவுள் தூதனை அனுப்புகிறார். ஓகே, அவளுக்கு ஊழியம் செய்ய, அவளை விசாரிக்க, அவரை ஆறுதல் படுத்த, ஒரு மனுஷிக்கு, ஒரு ஆகாருக்கு, ஒரு அடிமை பெண்ணுக்கு கடவுள் ஏஞ்சலை, தூதரை அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, முன்பு கூட என்னுடைய தெய்வ செய்தியில் அதை சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு பர்த்திமேயுவுக்கு, ஒரே ஒரு குருடனுக்கு வேதம் சொல்லுது, இயேசு நின்றார்னு. தெய்வமே நிற்குது. ஓகே, தெய்வமே நிற்குது. கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் பர்த்திமேயு குறித்து பேசும்போது நான் சொன்னப்போ அந்த சிலர் அந்த ஆராதனையில் கண்ணீர் விட்டு அழுதாங்க. கடவுள் இப்படிப்பட்ட தெய்வன், ஒரு மனுஷனுக்கு அவர் எவ்வளோ நேரம் நின்னார்? அந்த பர்த்திமேயு அவர் அண்டையில் வரும் வரைக்கும் அவர் அவனுக்காக காத்திருந்து அவனுக்கு சேவை செய்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு பெரியவர். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது அப்படின்னு பாடுறோம்ல. ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது. ஸோ அந்த தூதனானவர் அவளை விசாரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நலன் விசாரிக்கிறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னு நலன் விசாரிக்கிறத பார்க்குறோம். நான் பல செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் ஒருவர் தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்க மாட்டார். என்ன பிரதர், ஹவ் ஆர் யூன்னு தான் கேட்பார். மனிதர்கள் அப்படி இல்லை. நம்ம நல்லா செல்வாக்கால் போது இருந்தால் நம்மளை விசாரிப்போம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிப்போம். ஹவ் ஆர் யூன்னு கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியும், ஹூ ஆர் யூன்றுவாங்க. கடவுள் அவருடைய பிள்ளைகளை உங்களை என்னையும் பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்கவே மாட்டார். நம்ம செய்கிற பாவத்தை வெறுக்கிறாரு, ஆனால் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் உதறி தள்ளவே மாட்டார். முழுமையாக இந்த மனுஷியுடைய, இந்த அடிமை பெண்ணுடைய நிலைப்பாட்டை அறிந்து அவளுக்கு சேவை செய்ய, அவளை உற்சாகப்படுத்த தேவன் ஒரு தூதன் அனுப்புகிறத நம்ம பார்க்கணும். பெரிய ஒரு ஆறுதல், நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆறுதல். எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிந்தைகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நாளை நடப்பது, நமக்கு முன்னதாக இருக்கின்ற தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படி இருக்கு, அதெல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கார். பாஸ்டர் முரளி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர் உங்கள் முகாமில் பேசினார். அவர் சொன்னார், பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த துணி துவைக்கிற மாதிரி ஜெபத்தில் அவங்கள துவைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நம்ம 24 மணி நேரம் அவங்கள கவனிக்க முடியாது. நம்முடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது, பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில், கரத்தில் நாம் சமர்ப்பிக்கும் போது நம்முடைய தேவன், அந்த காண்கின்ற தேவன் அந்த பிள்ளைகளை காண்பார், அவங்கள பாதுகாப்பார், வழி நடத்துவார், எல்லாத்தையும் அவர் செய்வார். நம்மளால் அதை நேரடியாக இருந்து செய்ய முடியாது. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது, நாம் வேலை வருவது சொல்லியிருக்கா, நாம் வேலை செய்யும் போது நாம் வேலை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்வார். when we pray, God works. அவர் கிரியை செய்ய, அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
50வது சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சரி, இந்த தூதன் அவளுக்கு சேவை செய்கிறத நம்ம பார்க்குறோம். 9வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போ. அப்படின்னா அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடாது, வெளியேற வேண்டிய ஒரு சூழல், அதனால் அவங்க வெளியேறிட்டாங்க. நான் திரும்ப நீ போ, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி என்ன சொல்கிறார்னா, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதிருக்கும் என்றார். இந்த இஸ்மவேலுடைய சந்ததியை, அதாவது இந்த ஆகார், அந்த பிறக்கவிருக்கின்ற அந்த குழந்தை இஸ்மவேல், அந்த குழந்தையை நாம் பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுது? ரைட், ஆத்மீக ரீதியில் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். அவர் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு அந்த உடன்படிக்கையை தேவனோடு கூட ஆபிரகாம் செய்தார். ஆனால் இவங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறதா நம்ம பார்க்குறோம். அது இன்றைக்கு நிறைவேறியதை நம்ம பார்க்குறோம். அரபு தேசங்களை எடுத்துக்கொண்டால் அவங்க எல்லாம் இஸ்மவேல் வழியாக வந்தவங்க நல்லா தானே இருக்கிறாங்க இன்றைக்கு. ஆத்மீக ரீதியில் இல்லை, ஆத்மீக ரீதியில் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஆனால் பொருள் ரீதியில் நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க. இங்கே சொல்லப்பட்ட காரியம், ஓகே, இந்த மனுஷிய, இந்த அடிமை பெண்ணை, ஓகே, தேவன் புறக்கணிக்காமல் உதறி தள்ளாமல் இவங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஓகே, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் 10வது வசனம், அவளை நோக்கி நீ உன் அடுத்து, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்றார். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். பின்னும் 11வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. இஸ்மவேல்னு பேரிட்டதும் பேர் சூட்டியதும் தூதன் அப்படின்னு பார்க்குறோம். ஆகார் இல்லை, ஆபிரகாம் இல்லை. ஓகே, அவ்வளவு தூரம் தேவன் அவங்களுக்கு மனம் இறங்கி இதெல்லாம், இந்த சாதாரண ஒரு மனுஷிக்கு சில சமயத்தில் நம்ம தவறாக சில காரியத்தை இப்படியா நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு வேலை செய்கிறேன், ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன், எனக்கு நிறையா படிப்பு இல்லை, உண்மையிலேயே கடவுளை நீ நேசிக்கிறாரா அப்படின்னு நம்ம சில சமயம் நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர். எங்கள் ஊழியக்காராகிய எங்களுக்கு மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாஸ்டர் நேசிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை நேசிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து, அதே தேவன் உங்களையும் அதே மாதிரி தான் நேசிக்கிறார். எங்களை ஒரு விதமாக, ஐயோ நாங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், அவங்க ரொம்ப விசேஷமானவங்க, முழு நேர ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு இல்லை. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து, நம்ம எல்லாருடைய தேவைகளையும் அறிந்து, நம்ம எல்லாருக்கும் எதை செய்யணும், அப்படியாக அவர் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு அருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து அவர் சில காரியத்தை சொல்கிறார், அதையும் நம்ம பார்த்துருவோம். 12வது வசனத்தில், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது இதெல்லாம் பார்த்த பிறகு, இதெல்லாத்தையும் பார்த்த பிறகு 13வது வசனத்தில், அப்பொழுது அவள், அதாவது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன்.
இவர் தான் உண்மையான தேவன், என்னை தேடி வந்த தேவன் என்பதை அவள் அறிக்கையிடுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவள் தான் அந்த பேரை சூட்டுறா. சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாரை கண்ட ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காணுகிறார். அவரால் உங்களையும் என்னையும் காணாமல் இருக்க முடியாது. ஓகே, நம் ஒவ்வொருவரையும் அவர் காணுகின்றவராக இருக்கிறார். நம்மை அவர் காணும்போது, நம்மை நோக்கி பார்க்கும்போது முழுமையாக, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்ப்யூட்டரில் இந்த இமிக்ரேஷனுக்கெலாம் போகும்போது நம்முடைய பேரை கீ பண்ணாங்கன்னா நம்முடைய எல்லாம் ஃபுல்லாக பேர், ஊர், அட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபுல்லாக வந்துடும். அது மாதிரி கடவுளுக்கும் நம்மை குறித்து எல்லாம் தெரியும். இன்றைக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம், நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய சஞ்சலம் என்ன, நம்முடைய தவிப்பு என்ன, எதை குறித்து நம்ம கவலைப்படுறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அதனால தான் அந்த பேர், அந்த துறவுக்கு இந்த பெயர் லகுய் ரோய் எனப்பட்டது. அது காதீஸுக்கும் பாரியத்துக்கும் நடுவே இருக்கிறது. 15வது வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். அதாவது அந்த கொடுக்கப்பட்ட பெயரை மாற்றல, அதிகாரப்பூர்வமாக அந்த பெயர் அவங்க வீட்டில் இஸ்மவேலுக்கு சூட்டப்படுறத பார்க்குறோம். அது ஆபிரகாம் வைத்த பெயரில் தூதன் சொன்ன அந்த பெயர் அவருக்கு சூட்டப்படுறத பார்க்குறோம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். பிரியமானவர்களே, 3 காரியத்தை சுருக்கமாக இன்றைக்கு கவனித்தோம். ஆகாருடைய அங்கலாய்ப்பு, அப்படிப்பட்ட அங்கலாய்ப்புக்கு நீங்களும் நானும் ஆளாகலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் என்ன நம்ம பார்க்குறோம், கடவுள் நம்மை கைவிடவே மாட்டார். ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் இன்றைக்கு தவறான சில போதனைகள் நம்ம எல்லாம் கேட்குறது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பாரு. ஓகே, அப்படி நீங்கள் நம்புங்க, விசுவாசம் வைங்க, மனசுக்குள்ளே அதை எண்ணுங்க, நீங்கள் நடக்கிறது, நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சில தவறான போதனைகள்லாம் இருக்குது. சில சமயம் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் சரி என்று பதிலளிக்கிறார், சில சமயம் இல்லை என்று பதிலளிக்கிறார், சில சமயம் காத்திருக்க சொல்கிறார். அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு, இப்போ நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு முள் இருந்தது. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது அவருடைய கண் பாதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பவுல் 3 முறை அதற்காக ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர், நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ஓகே, பெரிய ஒரு ஊழியக்காரர், நமக்கு தெரியும், அதாவது நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஏதாவது பாதிப்புனா அது நம்முடைய முழு சரீரத்தையும் அது பாதிக்கும். அப்படி இருந்தார். அப்போ பால் அவர் இதற்காக ஜெபிக்கிறார். ஓகே, 8வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 12, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 முறை ஜெபிக்கிறார். பால் ஜெபித்திருந்தா எப்படி ஜெபித்திருப்பார்? இல்லை ஆண்டவரே பரவாயில்ல, உங்களுடைய சித்தம் நடக்கட்டும், இதை நீங்கள் குணமாக்குங்க, இது என்னோட கூட இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ப்ரே பண்ணலையே அவர்? அப்படியே ப்ரே பண்ணார். பரவாயில்ல, இந்த இப்படிப்பட்ட ஒரு இடையூறோடு கூட என்னுடைய ஊழியத்தை நான் தொடர்றேன், அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் ஜெபிக்கலை. அவருடைய ஜெபத்தை பாருங்கள், என்னென்னா அவருடைய தெளிவாக நமக்கு தெரியும், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனால்
அவருக்கு வந்து சுகம் கிடைக்கல. ரைட்? என்ன பதிலுக்கு எதிராக சொல்லப்படுது? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் வந்து உனக்கு வெளிப்படும். இன்றைக்கு அந்த பிரதர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியா, ஐயோ பால் இவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர், உன்னதமான ஒரு ஊழியக்காரர், அவருடைய ஜெபம் கேட்கப்படலையா? கடவுள் அவர், நான் கூட நினச்சிக்கிட்டு இருக்கேன், கடவுள் வந்து அவருக்கு வந்து சுகத்தை கொடுத்துட்டாரு, அந்த சுகம் பெற்ற பிறகு தான் இன்னும் உற்சாகமாக ஊழியம் செய்தார் அப்படின்ல நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு அவர். இல்லையே, அந்த இடையூரோட சுகவீனத்தோடு கூட தான் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஓட்டத்தை, விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தார். ஸோ அது மாதிரி நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல. இரண்டாவது, கடவுள் எப்படியாக அந்த மனுஷிக்கு இறங்கினார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அவருடைய வழிகளை ஆராய்ந்து முடியாது, எல்லா காரியத்தையும் அவர் வந்து அறிந்தவராக இருக்கார். இந்த மாத ஆரம்பத்தில் ஒரு பாஸ்டர், ஸ்ரீலங்கா பாஸ்டர், ஸ்ரீலங்காவுக்கு வந்து போகணும், 8:10 ஃப்ளைட்டு. அவர் ஷாப்பிங்லாம் போயிட்டு ரொம்ப லேட் ஆச்சு. நான் சீக்கிரம் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் தாமதமாகி ரஷ் பண்ணி போகிறோம். 8 மணியாக போகுது, 7:30 மணி ஆச்சு. எத்தனை மணிக்கு போய் செக்இன் பண்ணி எத்தனை மணிக்கு ஆல்ரெடி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்பார். போய் அங்கே வந்து போனால் 2 பெரிய பை திங்ஸு, உங்களுக்கு நீங்களாம் லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பிளாஸ்டிக் பை 2 பிஞ்சு போயிடுச்சு. 2 பெரிய பேக்கு மலேசியாவில் வாங்கியிருக்காரு. அவ்வளோ உறுதியாக இல்லை, அதில் நிறைய பொருள் வச்சுட்டார். எப்படி இதை வந்து லக்கேஜில் ஏற்றுறது? அதுக்கிட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ப்ரே பண்ணிக்கொண்டே இருக்கேன். அதை அங்கே வந்து உதவி செஞ்சு அதெல்லாம் பிளாஸ்டிக்கெலாம் வந்து போட்டு கட்டி, அதில் என்ன அதில் பெரிய ஒரு காரியம், 1 மணி நேரம் ஃப்ளைட் டிலே. ஃப்ளைட்டு 1 மணி நேரம் டிலேட் ஆச்சு. நல்லது தானே? 8:10 ஃப்ளை பண்ண வேண்டிய ஃப்ளைட் 9:10. அப்போ போதுமான டைம் இருந்தது அவருக்கு. இதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கட்டி செக்இன் பண்ணி போகிறதுக்கு. ஸோ கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஃப்ளைட்டுடைய டைமை கூட அவரால் மாற்ற முடியும். ஓகே, அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய காரியங்களை அவர் வந்து செய்கின்றவராக இருக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வந்து நினைவு கூறுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்கின்றவராக இருக்கிறார். ஒருபோதும் தாய் தன் சேயை மறந்தாலும் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்ம மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய இம்மானுவேல். வேதத்தில் சில உதாரணங்களை பார்க்கலாம். யோசேப்பு 17வது வயதில் ஏறத்தாழ வாலிப வயது எகிப்துக்கு போனதை பார்க்குறோம். வேதம் சொல்லுது, யோசேப்போட தேவன் இருந்தார் ஒரு அந்நிய தேசத்தில். அதே மாதிரி தான் தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோனில் இருந்தாங்க, தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அதே மாதிரி மொர்தெக்காய், அவர் பெர்சியாவில் இருந்தார், தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார், நம்மை காணுகின்றார். நம்முடைய தேவன் இம்மானுவேல் நமக்குள், நமக்காக, நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவன். நாங்கள் உம்மை நம்பி இந்நாள் வரைக்கும் ஒருபோதும் நீர் எங்களை கைவிடவே இல்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது! மெய்யாகவே உம்முடைய அன்பு பெரிது. அதை மனதார நாங்கள் நம்பி நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடர எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.